டோர் ஸ்டெப் சர்வீஸோட புதிய ஒரு வீடியோட்டு எவருக்கும் ஸ்வாகதம். இன்னத்த வீடியோ என்னென்னா டெமோ எல்ஜி வாஷிங் மிஷின் டெமோ தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ரண்டில் பட்டன்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுன்றது ஜஸ்ட்டு சொல்கிறோம். எப்போவுமே சொல்லுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு அது சொல்லிவிட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். இது வந்துட்டு நமக்கு எல்இ எரரில் வந்தால் ஒரு வாஷிங் மிஷின் தான். எல்இ எரர் வந்துட்டு ரெகுலராக ஒரு நாள் ஓடும், நெக்ஸ்ட் டே வந்துட்டு எல்இ எரரும் வரும். அந்த வாஷிங் மிஷின் தான். இது இப்போ எப்படி யூஸ் பண்ணோம் எന്നുള്ളത് தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பஸ்ஸர்னு வந்தால் நம்ம யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சவுண்டு வரும். அதுக்கு வேண்டி யூஸ் பண்ண அதோட சவுண்டு எப்படி வரணும் இன்னும் கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் தான் பஸ்ஸர். ஓகே, இதில் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹை, லோ, ஆஃப். நம்ம ஆஃபில் வச்சோன்னா அது ஒரு சவுண்டு வராது. லோவில் வச்சோன்னா ஒரு மீடியம் சவுண்டு நமக்கு கேட்கும். ஹையில் வச்சோன்னா ஒரு நார்மல் சவுண்டில் நமக்கு கேட்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் லெவல் எதுக்குன்னா இங்கே போட்டிருக்கு 1, 2, 3, 4 அந்தலாம் வாட்டர் லெவல் இருக்குது. அது பை சான்ஸ் நமக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இந்த வாட்டர் லெவல் வச்சு நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு வாஷ். இந்த பட்டனில் நம்ம ஜஸ்ட் ஒன்று பவர் ஆன் பண்ணிவிட்டு இந்த பட்டனில் வாஷில் ப்ரெஸ் பண்ணோன்னா வாஷ் மட்டும்தான் நடக்கும், பேலன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்காது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரின்ஸு வந்துட்டு நமக்கு துவைக்கினது எவ்வளோ வாட்டி துவைக்கணும்னுள்ளது கண்ட்ரோல் பண்ணக்கெல்லாம் ரின்ஸ் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பின் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம இப்போ வெளியில் ஏதாவது வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே கொண்டு வந்து காய வைக்கிறோம்னா ஸ்பின்னு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் ஸ்பின்னு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏர் ட்ரை. எக்ஸ்ட்ரா நமக்கு ஸ்பின்னோட டைம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஏர் ட்ரை யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பின்னோட டைம் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரோக்ராம். இதுதான் ப்ரோக்ராம் பட்டன். ப்ரோக்ராம் பட்டன் எதுக்குன்னா இங்கே வந்துட்டு நார்மல், டர்போ வாஷ், குவிக் வாஷ், ஸ்ட்ராங், எக்கோ, டப் கிளீனிங் அந்த மாதிரி இது இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அதில் எது வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு தான் ப்ரோக்ராம். ஜஸ்ட்டு பவர் ஆன் பண்ணிவிட்டு நார்மல் வேணுமா குவிக் வாஷ் வேணுமா நம்மளுக்கு ப்ரோக்ராமில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் அண்ட் போஸ். நம்மளுக்கு பவர் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், பேலன்ஸ் எது பண்ணாலும் இது ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பவர் ஆஃப், ஆன். இது ரெண்டுமே ஆஃபும் ஆனும் இதிலே தான் இருக்கும். அப்போ அது ஸ்மார்ட் இன்வெர்ட்டரோட 6.5 kg எல்ஜி வாஷிங் மிஷின். ஓகே, இதோட டெமோ தான் நம்மளுக்கு இவ்வளோ நேரம் சொன்னது. இனி இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட காட்டுறேன். ஜஸ்ட்டு நம்மளுக்கு பைப்பு கனெக்ஷன் எல்லாமே கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பவர் ஆன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். இங்கே 2 டாட் வரும். இது பார்த்தோன்னா நார்மல் தான். அந்த ரெட் கலர் லைட்டு வந்துட்டு நார்மல் ஆட்டோமேட்டிக்கு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டு கொடுத்தேன்னா இங்கே வந்துட்டு வாட்டர் லெவலில் ஆட்டோமேட்டிக்காகிட்டு சென்ஸ் ஆகும். எவ்வளோ தண்ணி வேணும்னுള്ളത് ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் ஆகும். அந்த டைமில் டப்பு சுற்றும். ஓகே, ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஓகே, டப்பு சுற்றுது இல்லையா? இந்த டைமில் நம்ம வெயிட்டு துணியெல்லாம் உள்ளே போட்டுருந்தேன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி எடுத்து அதே ஆட்டோமேட்டிக்காக வாஷ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ சென்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சென்ஸ் ஆகலைனாலும் அது கம்ப்ளைண்ட் தான். எல்இ எரர் கோடு வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பை சான்ஸ் தண்ணி வெளியே போகலை, இல்லைன்னா மோட்ரு கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் இப்போ நம்ம இந்த வாஷிங் மிஷினில் வந்தால் கம்ப்ளைண்ட்டு வரும். ஓகே, அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தோன்னா நீங்கள் என்னோடய நம்பரில் கால் பண்ணலாம். நம்மளோட டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ், எல்இடி, எல்சிடி எல்லாமே சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். கோயம்புத்தூர் தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு தண்ணி வந்துட்டுருக்கோம், பார்த்துக்கோங்க. தண்ணி வந்துட்டுருக்கு. ஏன்னா இது ஃபுல்லு க்ளீன் பண்ணானே எல்லாம் இறத்து அடிச்சிட்ருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. தண்ணி வந்துட்டுருக்கு. இதுதான் இதில் பை சான்ஸ் உங்களுக்கு வாஷ் மட்டும் வேணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட்டு பவர் ஆன் பண்ணிவிட்டு இந்த வாஷோட பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணணும். நம்ம முன்னே சொன்ன மாதிரி வாஷோட பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணோன்னா 14 நிமிஷம் வாஷ் மட்டும்தான் நடக்கும். தண்ணி எடுத்து வாஷ் மட்டும்தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு தோணுது வெளியில் காய வச்சுட்டு உள்ளே வெளியில் துவைச்சி உள்ளே காய வைக்கணும் ஸ்கீமு. அது வந்துட்டு பவர் ஆன் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்பின் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஸ்பின்னு மட்டும் அது வேணால் வெளியில் நம்மளை துவைச்சிட்டு உள்ளே காய வைக்கணும்னா இந்த மாதிரி ஆப்ஷன் நம்மளை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு தான் ஸ்பின் மட்டும் யூஸ் பண்ணதுக்கான ஆப்ஷன் தான் இது. அப்போ இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கொடுத்துருக்கோம் எங்களோட நம்பரை. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினோ
மைக்ரோனா எல்இடி எல்சிடி எது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கூப்பிட்டுக்கலாம். இதோட எல்இ எரர் ரெடி பண்ணன வீடியோ ஃபுல்லாக வேணுனாலும் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கூப்பிடுங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட்.